ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் ரீசனிங்லாம் கூட ட்ராக்ல வந்துடும். ஆனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும், ரைட்? எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ படிக்கணும், லாஸ்ட் 1 இயர் நியூஸ் படித்தா போதுமா, இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன் உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்க தான் இந்த வீடியோ. அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிரும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு பக்கா ஸ்கோர் பூஸ்டராக மாறிடும். உங்கள் ப்ரிப்பரேஷன் ட்ராக்கை இன்னும் ஃபாஸ்ட்டாக மாற்றுறதுக்கான மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே இஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரயில்வே ரிலேட்டட் குயிக் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரயில் கோல் மெயின் டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரயில் கோல் சேட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸோட ஐடியாஸுமே நீங்கள் இங்கே கேதர் பண்ணிக்கலாம். நம்ம ரயில் கோல் யூடியூப்பில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்டு ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் என்கிட்ட காமனாக கேட்ட டவுட், எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரி படித்தா குயிக்காக கவர் பண்ணலாம் அண்டு எதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே கிளியர் கட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், சிஏ அப்படின்றதுக்கான மீனிங் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி அப்டேட் ஆகிற கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் நியூஸை அன்னன்னைக்கே படிச்சிடணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ட்வைஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு ரீடாவது பண்ணியிருக்கணும். ரீட் பண்ணுறப்பவே க்ளூ வச்சு மைண்டில் மறக்காத மாதிரி படிச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். இப்போ க்ளூ வச்சு எப்படி படிக்கலான்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ரீசண்ட் February 1st வீக் கரண்ட் அஃபேர்ஸே நான் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஒரு ரீசன்ட் நியூஸ் ஒரு சில இதை பார்ப்போம். விங்ஸ் இந்தியா 2026 ஹெல்ட் இன் ஹைதராபாத், தெலுங்கானா. சரி, இதை இனாகரேட் பண்ணது யார்? யூனியன் மினிஸ்டர் ராம் மோகன் நாயுடு. இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். இதுதான் என்ன, ஏசியாலேயே லார்ஜஸ்ட் சிவில் ஏவியேஷன் ஈவெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விங்ஸ் இந்தியா அப்படின்றது இங்கே தான் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம மைண்டில் ஏற்றணும். அப்படின்றதுக்கு நான் என்ன க்ளூ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் சன்ரைசர்ஸ் டீம் இருக்கும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு. அதுக்கான லோகோவே பார்த்தீங்கன்னா ஈகிள் வித் விங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிளாக விங்ஸை பார்த்தாலே என் மைண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தெலுங்கானா ஹைதராபாத்ன்றது எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்துடும். ஸோ அதை வச்சே நான் ஞாபகம் வச்சுக்கிடுவேன். பெகும்பேட் ஏர்போர்ட், ஹைதராபாத், தெலுங்கானா. நெக்ஸ்ட்டு, இந்தியன் ரயில்வே லான்ச்டு ஃபர்ஸ்ட் எவர் எல்என்ஜி டீசல் டியூயல் ஃபியூயல் டெமு ட்ரெயின் இன் அகமதாபாத். இது நான் எந்த மாதிரி வச்சுக்கிறேன்னு நான் சொல்கிறேன் க்ளூ. இப்போ மோடி வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பெருமையை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் இருந்த குஜராத்தில் உள்ள கேபிட்டல் சிட்டியான அகமதாபாத்லேயே இந்தியன் ரயில்வே லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் எவர் எல்என்ஜி டீசல் டியூயல் ஃபியூயல் டெமு ட்ரெயினை அங்கே லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நான் க்ளூ வச்சுருவேன். இப்போது அவங்க டியூயல் ஃபியூயல் டெமு ட்ரெயின் அப்படின்னாலே நம்ம ரயில், ட்ரெயின், மோடின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். அப்போ அவரோட சிட்டி அப்படின்றத பார்த்தே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு, ஆர்பிஐ அப்ரூவ்ஸ் வினய் முரளிதர் டான்சி அஸ் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எஸ் பேங்க். இப்போ டன் கணக்கில் நிறையா வினைகள் செஞ்சதுனால இவர் எஸ் பேங்க்குக்கே சிஇஓவாக போட்டிருக்காங்க. இந்த க்ளூவை நான் வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமார். அதையும் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, எம்னம் கேம்சந்த் சிங். இவர் வந்து மணிப்பூர் சிஎம் ஆயிருக்காரு. எப்போ 1 இயர் ஆஃப்டர் பிரசிடென்ட் ரூல் ஆனதுக்கப்புறம் இவரை தான் போட்டிருக்காங்க. இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னா, இவர் கேம் விளாண்டு நிறையா சண்டை போட்டு நிறையா பணம் சம்பாதிச்சவர். அதனால மணின்றதுக்கு நான் காசை கொண்டு வந்துட்டேன். கேம் விளாண்டு சண்டை போட்டு ஜெயிச்சதுனால பணம் நிறையா வச்சுருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் வந்ததுனால நான் க்ளூவை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக இது நம்மளுக்கு மைண்டில் வந்துடும். நம்ம மணிப்பூருக்கு ஏதோ கேமு சண்டை போட்டுன்னு ஏதோ படிச்சிருந்தோமே அப்படின்றத வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட், இப்போ ஆஸ்திரேலியன் ஓப்பன் இதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்காரஸ், எலினா ரைபிகினா. இதுக்கு சிம்பிளாக ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவு நம்ம கிரிக்கெட் எடுத்துக்கிறோம். கிரிக்கெட் எடுத்துக்கிட்டாலே பவுலிங் என்ன செய்யணும், ரன்னிங்கில் ஓடி வந்து போடணும். இப்போ அதை வச்சு இந்த இடத்த நான் எப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள். ரன்னரை பவுலிங் போடுறப்ப என்ன நடக்கும், நிறைய நேரங்களில் நோ பால் வரும். இப்போது ரன்னரில் இங்கே நோ, இங்கே பால் வந்துருச்சா. இப்போ
மேல் கேட்டகரியில் நோவாக் ஜோகோவிச் இவங்க ரன்னர். ஃபீமேல் கேட்டகரியில் ஆரியனா சபலங்கா இவங்களுமே ரன்னர் தான். இப்போ பவுலிங், ரன்னிங், ஆஸ்திரேலியா, ரன்னர்ஸ் அது எல்லாமே மிங்கிள் பண்ணி நான் ரன்னரை படித்து முடிச்சிட்டேன். இப்போ வின்னர்ஸ் படிக்கிறதுக்கு சிம்பிளாக ஆஸ்திரேலியாவுக்கு காருக்குள்ளே எலி வந்தது அப்படின்னு ஒரு க்ளூ வச்சுக்கிட்டேன்னா முடிஞ்சது. கார்லஸ் அல்காரஸ். அப்புறம் இங்கே எலின்னு வந்துடுது. எலினா ரெபெக்கினா. இந்த எலி வந்தாலே வீட்டுக்குள்ளே வந்தாலே கசகசன்னு இருக்கும், நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ அவங்க கண்ட்ரி கசகஸ்தான். கார்லஸ் அல்காரஸ்க்கு அவர் நிறையா பெயினோடு விளையாண்டார், அதனால வின் பண்ணார். ஸ்பெயின். இவங்க பேர்லேயே பால், இங்கே பிக்கு பீன்னு வந்துருச்சு, பெலாரஸ். இப்போ இவ்வளோ நியூஸையும் நம்ம காமெடியாக க்ளூ வச்சு படித்ததுனால எவ்வளோ குயிக்காக படிக்க முடியுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரியே நான் க்ளூ வச்சு படிக்கிறப்பவே டெய்லி படிக்கிறதுனால வீக்லியே நம்மளுக்கு படிக்கிறப்ப டைம் ரொம்பவே கம்மியாகும். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாரையுமே படிக்க சொல்கிறது. இந்த மாதிரி டெய்லி படிக்கிறதுக்கான பெஸ்ட்டு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்தவரை அஃபேர்ஸ் க்ளவுட் தான் சொல்லுவேன். அதில் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட்டு பேஜ் வரைக்கும் படிக்காமல் ஜஸ்ட்டு கண்டென்ட் ஆரம்பிக்கிற பேஜ், ஹிண்ட்ஸ் மாதிரி முதல்லலாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய அப்ரிவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. கண்டென்ட் ஸ்டார்டிங் நேஷ்னல் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க, அதிலேருந்து ஆரம்பிங்க. அதுலேயுமே பேங்கிங், ஃபினான்ஸ், எக்கனாமி, என்விரான்மெண்ட் இது எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அண்டு ஃபுல் நியூஸை டெப்த்தாகவும் கவர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் மட்டும் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. நவ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மாட்ரேட்டாக இறங்கியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு லாங்கஸ்ட் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. முன்னாடிலாம் அந்த பிரிட்ஜ் நேமு, இல்லை யார் ஓப்பன் பண்ணா, இல்லை எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இறங்கி அந்த பிரிட்ஜோட லென்த் என்ன அப்படின்றதான் கேட்டுட்டு வராங்க. அதுக்காக நம்ம அந்த பிரிட்ஜ் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க, அது எவ்வளோ லோடு தாங்கும் அப்படின்ற மாதிரி யூபிசி லெவலுக்கு படிக்க தேவையில்லை. நீங்கள் டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ் க்ளவுடில் கவர் பண்ணிவிட்டு டெஸ்ட்டும் இருக்கும், அதையும் அந்த டேட்லேயே போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார் வீக்லிக்கு அஃபேர்ஸ் க்ளவுட் வீக்லி பிடிஎஃபை கவர் பண்ணுங்கள். அதுலேயும் சேம் நான் டெய்லி நியூஸ்க்கு சொன்ன சேம் டாபிக்ஸ் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மற்றதை கவர் பண்ணுங்கள். ஹிண்ட்ஸ் வச்சு ஃப்ரெண்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா அதுவும் தேவையில்லை. பெண்டிங் வைக்காமல் டெய்லி படித்ததை அப்படியே ரிவைஸ் பண்ணுற மாதிரி வீக்லியும் உடனுக்குடனே அப்படியே திரும்ப அந்த பிடிஎஃப் அப்டேட் ஆகிறப்பவே படிச்சிடணும். அப்படி படிச்சுட்டு வந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சேம் அந்த வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ண உடனேவுமே அஃபேர்ஸ் க்ளவுடில் வீக்லி டெஸ்ட்டும் போட்டிருப்பாங்க, அந்த சேம் வீக்குக்கு. அதையுமே நம்ம போட்டுடணும். ஏன் எக்கனாமி, பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நம்பர்ஸ் அண்டு வேல்யூஸ் மைண்டில் ஏற்றுறதுக்கு பதில் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய விஷயங்கள் படிச்சுட்டு போயிடலாம். அது உங்களுக்கு கன்ஃபியூஷனும் ஏற்படுத்தாது. ஜிடிபி, பட்ஜெட் இதை வேணால் படிச்சுக்கோங்க, அது எல்லாமே இம்பார்ட்டண்ட். நான் சொல்கிறது நம்பர்ஸ் அண்ட் வேல்யூஸ் அதில் மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலுமே ஜிடிபி அண்டு பட்ஜெட். இப்போ நம்ம டெய்லி சிஏ படிச்சுட்டு வீக்லி படிக்கிறதுனால நமக்கு வீக்லி படிக்க எடுக்கிற டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்டு நீங்கள் டெய்லி சிஏ படித்தனால அந்த நியூஸ் வீக்லிலையும் படிக்கிறப்ப உங்களுக்கு லாங் டைம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, டைரெக்டாக வீக்லி ஆர் மந்த்லி சிஏ பிடிஎஃப் எடுத்து வச்சு அதை படிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுமே கிடையாது, ஹெவி பேர்டனாக தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு ட்வைஸ் ரீட் பண்ணுறனால 1 டேக்கு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட். இப்படி அன்னன்னைக்கு உள்ளதை படிச்சுட்டு அப்புறம் சேம் வீக்கை படிக்கிறப்ப அந்த வீக்குக்கு நீங்கள் மேக்ஸிமம் 1 hour வேணால் எடுப்பீங்க. பிகாஸ் சேம் நியூஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது. அண்டு எதெல்லாம் மறந்ததோ அதை வேணால் நீங்கள் திரும்ப ஒன்ஸ் அகைன் கோ த்ரூ பண்ணுவீங்க. மந்த்லின்ற அஃபேர்ஸ் க்ளவுட் பிடிஎஃப் நமக்கு தேவையே கிடையாது. அந்த மந்த்லி பிடிஎஃபை எடுத்து வச்சு அதை மட்டும் படிக்க செய்யாதீங்க. இல்லை வீக்லி 4 வீக் தனியாக படிச்சுட்டு மந்த்லி பிடிஎஃப்பும் எடுத்து படிக்கணுன்ற அவசியமும் இல்லை. மந்த்லி படிக்கிறதுக்கு பெட்டரான வே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ January 1 to 31 வரை முடிஞ்சது. February 5க்குள்ளே கண்டிப்பாக January லாஸ்ட் வீக்குமே போட்டுருவாங்க பிடிஎஃப். நீங்கள் February 5 to 7 இந்த டேட்டுக்கு உள்ள ஜான்வரியில் உள்ள 4 வீக்குமே சேர்த்து ரிவைஸ் பண்ணிவிட்டு மந்த்லி குவிஸ் இருக்கும், அதையும் அட்டன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மந்த்லி நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் 2 hours வேணால் எடுக்கும். ஸோ தட் இப்போ ஜஸ்ட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள், நீங்கள் சிஏக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு மந்த்துக்கு. வீக்லி படிக்க 1 hour per வீக். ஸோ 4 வாரம் படிக்க போகிறீங்க.
4 மணி நேரம். மந்த்லிக்கு தனியாக ஒரு 2 ஹவர்ஸ்னே எடுத்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு மந்த்துக்கு வெறும் 6 ஹவர்ஸ் தான் எடுக்க போகிறீங்க. இந்த வேலை படிக்கிறதுனால ஷுவராக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மந்த்து சிஏ மோர் தென் 1 இயர் வரைக்கும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்ப கூட இந்த மந்த் ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மினிமம் டைம் தான் கண்டிப்பாக எடுக்கும். நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேண்டாம். இதுக்கு எல்லாமே காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அன்னன்னைக்கு சிஏவை அன்னன்னைக்கு நீங்கள் 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இங்கே கெயின் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பாருங்கள். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், டெய்லி ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகுது அன்னன்னைக்கு சிஏ படிக்கிறதுக்கு ஒதுக்கிக்கோங்க. மேக்ஸ், ரீசனிங் ஆர் சயின்ஸ் இதெல்லாம் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் கொஞ்சம் மந்த்ஸ்லேயே லேர்ன் பண்ணிடலாம். இதெல்லாம் லேர்ன் பண்ண சோர்ஸஸுமே அதிகமாக இருக்குது. அண்டு போக போக காம்படிஷன் அதிகமாகும். ஸோ சிம்பிளாக யோசிங்க, எல்லாருமே இதெல்லாம் படித்தா ரயில்வே யாருக்கு வேலை கொடுக்கணும்னு ஒரு தாட் வருமா வராதா? அதுக்காக தான் அவங்க கையில் எடுத்திருக்க வெப்பன் கரண்ட் அஃபேர்ஸ். மேக்ஸ், ரீசனிங் போக யார் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் உள்ள நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணி நிறையா தெரிஞ்சிருக்காங்களோ அவங்கள எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ரீசன்ட் எக்ஸாமில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. அதுதான் ஜாப் டிசைடிங் ஃபேக்டராகவே மாறுது. ஈவன் குரூப் டியில் 20 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு 20மே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு வரோம். அண்டு நம்ம சேனலில் ஜான்வரி 2025 டிசம்பர் 2025 வரைக்குமே டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வித் சம் க்ளூஸோட யூடியூப்லேயும் அண்டு சேம் பிடிஎஃப்ஸ் நம்ம டெலகிராம்லேயுமே ஷேர் பண்ணிட்டு வரோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் பிரச்சனை அப்படின்னா அதில் ஷார்ட்கட் லேர்ன் பண்ணி அதை அப்ளை பண்ணி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு மினிமம் டைம் போதும். ஆனால் சிஏ நீங்கள் பெண்டிங் வச்சிங்க, டேரெக்டாக வீக்லி ஆர் மந்த்லி எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு பல ஹவர்ஸ் எடுக்கும். அண்ட் அப்படி படித்துமே அது உங்கள் மைண்டில் நிற்காது. இது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறத இப்போ இருந்தாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்பவே இதில் கொடுத்துருக்க டாபிக் எல்லாம் வர்றப்ப ரொம்பவே கவனம் செலுத்தி படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், இந்தியன் லிட்ரேச்சர், மானுமெண்ட்ஸ் அண்டு பிளேசஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்தோம்னா ஸ்பேஸ் அண்டு நியூக்ளியர் ப்ரோக்ராம், யூஎன் அண்டு அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கன்சர்னிங் இந்தியா அண்டு வேர்ல்டு அட் லார்ஜ். அடுத்து ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ் சொல்கிறாங்க, ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியா அண்டு இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்டு பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன், ஃப்ளாரா அண்ட் ஃபானா. ஓகே, நீங்கள் சிம்பிளாக இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் உள்ள கொஸ்டினாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாலும் எடுத்து பாருங்கள். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. சிலபஸில் எடுத்தோடனேவே ரெண்டாவதாக அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம யாருமே சிலபஸ் எடுத்து கவனிக்கிறதே இல்லை, அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கேட்குறாங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டே ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், இதுவுமே நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் அதில் பார்த்துருப்பீங்க. ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம், இதில் டிஆர்டிஓ, நாசா, இஸ்ரோ, இது எல்லாமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே கண்டிப்பாக இருக்கும். யூஎன் அண்ட் அதர் வேர்ல்டு ஆர்கனைசேஷன், பிரிக்ஸு, யூஎன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நம்ம அதிகமாக டாப் 50ல் கொண்டு வர்றது காரணமும் அண்டு எக்ஸாமில் கேட்குறது காரணமே இந்த ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது தான். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், நான் இது அடிக்கடி சொல்லுவேன். லைக் ஏதாவது ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு, இந்தியா லெவல்லையும் சரி வேர்ல்டு லெவல்லையும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தி படிங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். அது இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த டிசாஸ்டரை தவிர்க்கிறதுக்கு இப்போ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்லாம் நிறைய லான்ச் பண்ணுறாங்க, அதுவுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அண்டு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக கவர் பண்ண வேண்டிய டாபிக். நீங்கள் வீக்லி படிக்கிறப்பவே இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்ப கொஞ்சம் தெளிவுபடுத்தி நல்லா க்ளூ வச்சு படிச்சுக்கோங்க. நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கவர் பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்டர் படியே வாங்க. ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி, அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ், இதுவுமே பார்த்திங்கன்னா மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணது இல்லை ஏதாவது
ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண மாதிரி விஷயங்கள். ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ், எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ் இருக்கும் பிட்வீன் த கண்ட்ரீஸ். அது எங்கே நடந்தது, எந்தெந்த கண்ட்ரிக்கு இடையில், பிட்வீன் கண்ட்ரீஸ் அண்டு ஹெல்டு பிளேசஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். அடுத்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸில் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டட் ஆர் ஸ்டார்டட், அதுலேயுமே ரெக்கார்ட் சம்மந்தப்பட்டது. மீட்டிங்ஸ், ஆர்கனைசேஷன் அண்டு மோடி ரிலேட்டடாக உள்ளது. இதில் இந்த யூஎன், அப்புறம் நிறையா கமிட்டிஸ் அண்ட் மீட்டிங்ஸ். அதுலேயும் ஸ்பெசிஃபையாக என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது அண்டு விமன் சம்மந்தப்பட்டது, சில்ட்ரன். இதெல்லாமே ரயில்வேயோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ், அதுவுமே சேம் தான். என்விரான்மெண்ட் அண்ட் நேஷன் ஓரியன்டாக உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டேஸ் அண்ட் தீம்ஸ். அடுத்து வேல்யூஸ் அண்ட் நம்பர்ஸ். நீங்கள் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிடிபி அண்ட் பட்ஜெட், இதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு படிக்க பாருங்கள். நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுட் ஆப் ஆர் வெப்சைட் போனீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிராக் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் ஆல் எக்ஸாம். இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்டு டெய்லி யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக டெய்லி என்ன ஆனாலும் மினிமம் நீங்கள் 20 மினிட்ஸ் இதுக்கு அட்லீஸ்ட் ஒதுக்கிக்கோங்க. 2 டைம்ஸ் கோ த்ரூ பண்ணிடுங்க. அப்போ தான் வீக்லி அண்டு மந்த்லி படிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது உங்கள் செலெக்ஷனையுமே கன்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் மந்த்லி அண்டு வீக்லி படிக்கிறப்பவே அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க, ஈஸியாக இருக்கிறதையும். அண்டு எக்ஸாமில் நீங்கள் கொஸ்டின்ஸ் வர்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அஃபேர்ஸ் க்ளவுட் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு. இது மட்டும் இல்லாமல் நம்ம டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணியிருக்கோம், சம் க்ளூஸோட வீடியோவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவுமே நான் அந்த அஃபேர்ஸ்களோட பேஸ் பண்ணி ரீசன்ட் ட்ரெண்ட் ஆஃப் எக்ஸாம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்றதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அதையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Rail Gold சேனல்.